ஏனென்றால் கடந்த 2 ஆண்டாக ரஷ்யா உக்ரைன் போரினால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை நிறைவேறியது. ஒரு நாட்டுக்கு தேவையான எரிபொருளில் சேமிப்பை 30% கட்டாயம் சேமிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி எல்லா நாடுகளும் அதை அமுல்படுத்தியது. ஆனால் அந்த போரிலே இருந்து ஒரு படிப்பினையை கூட மோடி அரசு பெறவில்லை. பதிலாக நான் போரை தீர்க்கப் போகிறேன் என்று வெறும் வாய்ச்சவடால் தான் அடித்தார். இன்றைக்கு என்ன தெரியுமா நிலை? இந்தியாவினுடைய ஒரு எரிபொருள் தேவை என்பது, ஒரு நாளுடைய தேவை என்பது 30 லட்சம் டன். ஆனால் நம்மால் கையிருப்பு வைக்க முடிவது 1,30,000 டன் தான். அதாவது 1.5 to 2 நாளுக்கான தேவைக்கு தான் நம்முடைய கையிருப்பு இருக்க முடியும். ஆனால் ஜப்பானுடைய கையிருப்பு 244 நாள் ஜப்பானில் கையிருப்பு வைக்க முடியும். எந்த முயற்சியும் செய்யலை. போன ஆண்டுக்கு முதல் ஆண்டு 2800 கோடி புதிய சேமிப்புக்கு ஒதுக்கப்பட்டு அதை ரிவைஸ்டு பட்ஜெட்டில் வெறும் 800 கோடி ஆகிட்டாங்க. 80% கட் பண்ணிட்டாங்க. இந்த ஆண்டு மார்ச் மாதம் பிப்ரவரி 28 தாக்கல் செய்த பட்ஜெட்டில் புதிய சேமிப்பு கிடங்குக்கு ஒதுக்கீடு செய்தது வெறும் 1 லட்சம் ரூபாய். அதாவது மோடி அரசு இவ்வளவு பெரிய ஆபத்துக்கு முன்னுணர்ந்து ஒன்றும் ஒதுக்கவில்லை. மாறாக கடந்த 5 வருஷம் உஜ்வாலா திட்டத்துக்கு விளம்பரத்திற்காக இவர்கள் செலவழித்தது 3500 கோடி. ஆனால் புதிய சேமிப்பு கலனுக்காக இவர்கள் செலவழித்திருப்பது வெறும் 1200 கோடி. 1/3 பங்கு தான். விளம்பரத்துக்கு செலவு செய்ததில் 1/3 பங்கு தான் உண்மையான தேவைக்கு செலவு செய்திருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பற்றாக்குறையை நாம் அனைவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பற்றாக்குறைக்கு முதல் காரணம் எந்த திட்டமிடலும் செய்யாத, முன்னேற்பாடு செய்யாத, வெறும் பகட்டு விளம்பரத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற மோடி அரசு என்பதுதான் முக்கியம்.